வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். சர்க்கரை, உளுந்து இருந்தால் மட்டும் போதும். ரொம்பவே சூப்பரான இந்த ஜாங்கிரி நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அளவு உளுந்து எடுத்து இதை ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கலாம், அப்படி இல்லைனா கிரைண்டர்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி கிளம்பி வரும். ஸோ இதில் தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி விடாத கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கங்க. ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து இது நல்லா திக்காக நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக உளுந்து வடைக்கெல்லாம் நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம். உளுந்து மாவு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், திக்காக அரைச்சிருக்கேன். இது மாதிரி நல்லா திக்காக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். இப்போ இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இதோட ஆரஞ்சு ரெட் கலர் நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். கலர் பவுடர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் ஆப்ஷனல் தான். அது கார்ன்ஃப்ளவர் நீங்கள் சேர்க்கும்பொழுது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது நீங்கள் சேர்த்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது சேர்க்காமல் வெறும் உளுந்து மாவில் கலர் பவுடர் கலந்து நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு நான் நல்லா கலந்துட்டேன். உங்ககிட்ட ஜாங்கிரி பிழியறதுக்கு அந்த துணி இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாத பட்சத்தில் இது மாதிரி பால் கவர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைங்களில் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பால் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு கார்னரில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இது மாதிரி ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப்பு வரலன்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பு வருதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வளையம் மாதிரி சின்னதாக போட்டு அதை சுற்றி பூ ஷேப்பில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கணும். இது மாதிரி பிளேட்டில் நீங்கள் 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை ஒரு வானலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி கொதிக்க விடலாம். இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோடவே ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கிடைக்கும். ஃபைனலாக இதோட கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா திக்காகாமல் இருக்கும். இதுக்கு கம்பி பாதம், ஒரு கம்பி பாதம் தான். ஒரு கம்பி பாதத்துலேருந்து 1.5 கம்பி பாதம் வந்தால் போதும். நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி நீங்கள் செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி 2 கம்பி மாதிரி வளையம் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம இது மாதிரி ரவுண்டாக செய்யணும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஷேப் வரலனாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். நீங்கள் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பார்க்குறதுக்கு கடையில் விற்கிற மாதிரி அழகாக இருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சுத்த வரலன்னா நீங்கள் மினி ஜாங்கிரி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ரவுண்டாக அப்படியே ஒரு 3 கம்பி அப்படியே சுற்றி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ ஈவனாக குக் ஆகி வரும். ஒரு பக்கம் நல்லா குக்கான பிறகு திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா குக்கான பிறகு எண்ணெய் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்கணும். எண்ணெயோடு அப்படியே டைரெக்டாக எடுத்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி சுகர் சிரப்பில் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் அதை விடக்கூடாது. ஒரு 30-40 செகண்ட் நீங்கள் சுகர் சிரப்பில் வச்சு எடுத்துடணும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்து உடனே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வந்து எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது சுகர் சிரப் லைட்டாக வந்து வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சுகர் சிரப் இந்த ஜாங்கிரி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா மாவும் நீங்கள் ஜாங்கிரி செஞ்சுட்டு இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.